கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் இணங்குங்கள். ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால் நாம் தாழ்மையாக இருக்க வேண்டும். பெருமை எப்போதுமே ஒற்றுமையை அது அழித்து போடும். நாம் ஒரே சரீரம் என்பது உண்மையானால் நாம் ஒரே மனம் உள்ளவர்களாய் இருப்பதும் அவசியம். ஒருவரை ஒருவர் இழிவாக எண்ணாதிருப்போம். கையானது கண்ணை விட சிறப்பானதோ, நாவு காலை விட உயர்வானதோ இல்லையே. எனவே நாம் ஒருவரை ஒருவர் மதித்து நடப்போமாக. தாழ்மையுள்ளவர்களுக்கு இணங்குங்கள் என்று பவுல் எழுதுகிறார். இது தாழ்மையானவர்களோடு ஒத்துப்போவதை மட்டுமல்ல, அவர்களுடைய வேலையை செய்ய ஆயத்தமாயிருப்பதையும் குறிக்கும். பவுல் இங்கே சொல்ல வருவது என்னவென்றால், கிறிஸ்தவர்கள் பிறப்பு, ஜாதி மற்றும் அந்தஸ்தின் அடிப்படையில் பாகுபாடு செய்யக்கூடாது. அதில் உடன் விசுவாசிகள் மத்தியில் இவ்வித பேதகங்கள் இருக்கவே கூடாது. நாம் எல்லாரும் ஒரே சரீரத்தின் அவயங்களாயிருக்கிறபடியால் உயர்ந்த நிலையில் உள்ளோர் தாழ்ந்த நிலையில் உள்ளோருடன் மனதார பழக வேண்டும். மேட்டுமையானவைகளை சிந்தியாமல். பிரியமானவர்களே, நம்மை நாமே ஞானிகள் என்று எண்ணாதிருப்போம். ஞானம் உள்ளவர்களாய் இருப்பது நல்லதுதான். ஆனால் நாம் ஞானம் உள்ளவர்கள் என்று எண்ணுவது நல்லதல்ல. எப்பொழுதும் நான் சொல்லுவதுதான் சரி என்று எண்ணி தெரியாதிருப்போம். எப்போதும் தான் சொல்லுவதுதான் சரி என்று சாதிக்கும் மனிதனுக்கு எதையும் கற்றுக் கொடுப்பது கடினம். தேவனும் கூட அவனுக்கு கற்பிக்க இயலாது. பிரியமானவர்களே, பொதுவாக நன்றாக படித்த மக்கள் மேட்டிமை கொள்கின்றனர். தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கின்றனர். படித்தவர்கள் படிக்காதவர்களை தாழ்வாக எண்ணாதிருக்கட்டும். உண்மையான ஞானம் என்பது பள்ளி படிப்பால் வருவதல்ல. அது தேவனிடமிருந்து, அவருடைய ஆவியானவரிடமிருந்து, அவருடைய வேதத்திலிருந்து, திருச்சபையில் உள்ள சக விசுவாசிகளிடமிருந்து வருவதாகும். பிரியமானவர்களே, பல வேளைகளிலும் சபையில் உள்ள படிக்காதவர்கள் சில விஷயங்களில் படித்தவர்களை காட்டிலும் அதிக ஞானமுள்ளவர்களாய் இருப்பார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி இயேசுவே. இந்த காலை வேளையிலும் அப்பா, என்னோடு இணைந்து ஜெபிக்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ சமாதானம் இந்த காலை வேளையில் உண்டாகட்டும் அப்பா. எஸ் டாடி, வார்த்தை ஜீவனை கொடுக்கிறதாக இருக்கிறது. வார்த்தை ஒரு மனிதனுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. வார்த்தை சரீரத்தில் காணக்கூடிய பலவீனங்களை பலமுள்ளதாய் மாற்றுகிறது. கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. இந்த காலை வேளையிலும் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடையவரே. ஹல்லேலூயா. எங்கள் அன்பு நேசரே, பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறவரே, உன்னதமான தெய்வமே, பிசாசின் தலையை நசுக்கினவரே, எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனே, கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற எங்கள் அப்பா பிதாவே, எல்லா தேவர்களை பார்க்கலும் மிகப்பெரியவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே தான் வருகிறது. சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிற என் ஆண்டவர் அப்பா. நீங்கள் கண்மணி போல எங்களை பாதுகாக்கிறவர். இந்த காலை வேளையிலும் அப்பா ராஜா, உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்மணி போல நீர் பாதுகாத்து வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறேன் தேவன், பரிசுத்த ஆலயத்தில் வீற்றிருக்கிறவர், நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறீங்கப்பா. அமராஜா, சரீரத்தில் மேட்டிமை பெருமை இல்லாதபடி
மேட்டுமையான சிந்தனை எங்களுக்கு வராதபடிக்கு ராஜா நீர் பாதுகாத்தருள்வீராக. பெருமை கொள்ளுகிறவனுக்கு நீரே எதிர்த்து நிற்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அப்பா. ராஜா உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள பெருமை இல்லாதபடிக்கும் அம்மா ராஜா தன்னை தாழ்த்தி மற்றவர்களுக்கு முன்பதாக நடக்கவும், எல்லாரையும் ஒரே பார்வையில், அதாவது தன் சகோதரனாக சகோதரியாக, தகப்பனாக பெற்றோராக, தம்பியாக தங்கையாக பார்க்கக்கூடிய ஒரு சுபாவம். எஸ்டடி பொல்லாத மனிதர்களிடத்திலிருந்து அப்பா நீருடைய பிள்ளைகளை நீர் விடுவிப்பீராக சுவாமி. எஸ்டடி விபச்சார எண்ணம் கொள்ளுகிற பிள்ளைகளை அப்பா இந்த காலை வேளையில் நீர் மறுரூபமாக்குவீராக. சிந்தையை கெடுக்கிற ஆவிகள், இச்சையை தூண்டும் ஆவிகள், கண்களின் இச்சையை கொடுக்கிற ஒவ்வொரு பிசாசின் கிரியைகளையும் இந்த காலை வேளையிலே நான் காட்டுகிறேன் சுவாமி. தேவ மகிமை ஜெபிக்கிற அந்த நேரத்தில் உண்டாகட்டும். இப்பொழுதும் யாரெல்லாம் என்னோடு இணைகிறார்களோ, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்களோ அப்பா, அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் அற்புதத்தை காணட்டும் அப்பா. உம்முடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு சுவாமி. நீர் வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறவர். உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாக இருக்கிறவர். திக்கற்றவர்கள், அநாதைகள், விதவைகளை விசாரிக்கிற என் தெய்வமே. ஹல்லேலூயா இயேசுப்பா. கடலின் மீது நடந்து வந்த என் தெய்வம் அப்பா. நீங்கள் இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களை செய்கிறவர். பூட்டப்பட்ட அறைக்குள் வந்தவர். மீனின் வாயிலிருந்து வெள்ளிப்பணத்தை எடுக்க வைத்தவர் அப்பா நீங்கள். ஹல்லேலூயா. மரித்தவனை உயிர்ப்பித்த எங்கள் தெய்வமே, உமக்கு நன்றி சுவாமி. மரணத்தை வென்றவர் நீர், பாதாளத்தை ஜெயித்தவர். எஸ்டாடி எங்கள் பரம தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தன் மடியிலிருந்த ஒரே பேரான குமாரனையே நீர் எங்களுக்காக கொடுத்தீரே. எங்களை மீட்டெடுத்தீரே, உமக்கு நன்றி. எங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தீரே, உமக்கு நன்றி. எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. தேவன் உங்களுக்கு செய்த கிரியைகளை நினைத்து நீங்கள் நன்றி சொல்லுங்கள். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்யட்டும். உங்கள் சரீரங்களை பரிசுத்தப்படுத்துங்கள். ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும், உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும் அப்பா. என் பாவங்கள் அநேகமாக இருக்கிறது. என் பாவங்கள் என் கண்களுக்கு முன்பதாக அது வருகிறது. என்னை அது வேதனைப்படுத்துகிறது என்று சொல்லி மனவேதனையோடு இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நேரத்தில் நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். அதிகாலை வேளையிலும் ராஜாவுடைய சமூகத்துக்கு முன்பதாக நான் நிற்கிறேன், நான் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக நிற்கிறேன் என்கிற ஒரு விசுவாசம், ஒரு பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த நேரத்தில் உண்டாகட்டும். நான் தேவனுக்கு முன்பதாக நிற்கிறேன். அவர் சகலத்தையும் படைத்தவர், சிருஷ்டித்தவர், உண்டாக்கினவர். அப்படிப்பட்ட உன்னதமான தேவனுக்கு முன்பதாக நான் இப்பொழுது நிற்கிறேன். என் ஆத்துமா இப்பொழுதே என் தேவனை தேடுகிறது, அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறது. எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும், நான் தேவனை நம்புகிறேன், நான் ரட்சிக்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவள், நான் விடுவிக்கப்பட்டவள், நான் விடுவிக்கப்பட்டவன், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவன், நான் நீதிமானாக இருக்கிறேன், நான் நீதிமான், நான் நீதிமான் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். பிரியமானவர்களே, நம்மை வர்த்திக்க பண்ணக்கூடிய தெய்வம் இப்பொழுதும் என் தேவன் உங்களை வர்த்திக்க பண்ணுவாராக. அவர் தம்முடைய ஆசீர்வதிக்கும் கரங்களால் உங்களை தொடுவாராக. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு நல்லவராகவே அவர் இருந்தாராம். சுத்த இருதயம் உள்ளவர்கள், பரிசுத்தமுள்ள இருதயத்தை பார்க்கிறவர், உத்தமமான இருதயத்தை பார்க்கிறவர். கபடும் பொய்யும் பெருமையும் இந்த காலை வேளையிலே மறைந்து போகட்டும் சுவாமி. ஆமா ராஜா. எசப்பா, நீங்கள் சொன்னீங்களே, நீங்கள் உங்களுக்கு பிறர் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யுங்கள். இந்த காலை வேளையிலும் அப்பா தேவ கிருபை ஒவ்வொரு மேலும் இறங்குவதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எசப்பா, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுகிற என் தேவன். ஹல்லேலூயா. மேசியா அப்பா, யேசுவா, இந்த வேளையிலும் அப்பா இந்த அதிகாலையில் நீர் கொடுக்கிற, நித்தமும் நீர் ஊற்றுகிற உம்முடைய மகத்தான அந்த கிருபையை இந்த காலை வேளை நீர் ஊற்றுவீராக. யாரெல்லாம் இப்பொழுது இணைகிறார்கள் என்னோடு சேர்ந்து ஜெபிக்க, நான் அற்புதத்தை பெறுவேன், என் வாழ்க்கையில் இயேசு அற்புதம் செய்வார் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். அவர்கள் இருதயத்தின் விருப்பங்களை நீர் நிறைவேற்றி தருவீராக சுவாமி. அமராஜா, சோர்ந்து போயிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியினாரே. எசப்பா, இந்த காலை வேளையில் உடைய அளவற்ற கிருபை நீர் ஊற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறேன்.
சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் உம்முடைய நாமம் துதிக்கப்படுவதாக. உம்மை நான் உயர்த்துகிறேன் சுவாமி, உம்மை மேன்மைப்படுத்துகிறேன். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். ஹல்லேலூயா. அவர் நம்மேல் வைத்த கிருபை மகா பெரியது என்று எண்ணுங்கள். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கிவிடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறாராம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்ஸ். இந்த காலை வேளையில் அம்மாப்பா, ஹல்லேலூயா, மலடியை பிள்ளை தாட்சியாய் மாற்றும் என் தேவன். எஸ்டடி யாரெல்லாம் இந்த காலை வேளையில் அப்பா கற்பத்தின் கனிக்காக வேண்டிக் கொண்டு இருக்கிறார்களோ, அது பல வருடங்களாக இருக்கலாம். ஹல்லேலூயா. பல நாட்கள், பல வருஷங்கள், பல மாதங்கள் ஒருவேளை கடந்து போய் கொண்டு இருக்கலாம். இந்த நாளிலே அப்பா, என் இயேசு என் கற்பத்தை திறக்கிறவர் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கற்பமும் திறக்கப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறவர். எஸ்டர்டே அப்பா, இது நிமித்தமாக குடும்பங்களிலே குழப்பங்கள், பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள், குடும்பத்திலே அப்பா உம்முடைய பிள்ளைகளை பார்க்கிற ஏளனமான பேச்சுகள். எஸ்டர்டே ஆனால் என் ஆண்டவர், நீர் இந்த காலை வேளையிலும் என்னோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கிற அப்பா உம்முடைய பிள்ளையை பார்த்து நீர் சொல்லுகிறீர், உம்முடைய மகளை பார்த்து நீர் சொல்லுகிறீர், மகளே கவலைப்படாதே, நீ மலடி அல்ல, உன்னை நான் பிள்ளைத்தாட்சியாய் மாற்றுவேன் என்று நீர் சொல்லுகிறேன். அப்பா இப்பொழுதும் அப்பா பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். உன்னதத்திலிருந்து அப்பா உம்முடைய பலத்தால் நீர் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக சுவாமி. ஹல்லேலூயா. இயேசப்பா, கற்பத்தில் கனியை நீர் உண்டாக்குவீர். கற்ப பையில் ஒரு பலத்தை கொடுப்பீரப்பா. கற்ப பையில் காணக்கூடிய கட்டிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் இப்பொழுது அவைகள் எல்லாம் மறைந்து போகட்டும். கேஸ்டடி கற்ப பையில் வந்திருக்கிற கேன்சரை நான் கேன்சல் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால். பரிபூர்ண சுகம் உண்டாகணுமாப்பா. தெய்வீக சுகம் இந்த கால வேளையில் உண்டாகட்டும். யாரெல்லாம் அற்புதத்திற்காக காத்திருக்கிறார்களோ அவர்கள் தேவைகள் இன்னதென்பதை நீர் அறிந்து வைத்திருக்கிறீரே அப்பா. எஸ்அப்பா, நான் ஜெபிக்கிற இந்த நேரத்திலும் கூட பரிசுத்த ஆவியானவர் நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களை ஆராய்ந்து பார்க்கிறீர், ஆராய்ந்து அறிகிற எங்கள் தெய்வமே, நீர் அதிசயமான தெய்வன் அப்பா. இந்த நேரத்திலும் அப்பா உம்முடைய மகத்துவமுள்ள கரம் செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இசப்பா, குருடருக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்குகிறவர், கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர், குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்துகிறவர். இசப்பா, கழுதையின் வாயை கூட திறந்தவர் அப்பா. நீங்கள் மகத்துவம் உள்ள தெய்வமே, இழைத்து போன எங்கள் சுதந்திரத்தை திடப்படுத்துகிறவர், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவர், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுகிறவர். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமும் இந்த காலை வேளையுடைய பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். யாரெல்லாம் இசப்பா பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்கிறார்களோ, ஆவியானுடைய பலன் என நிரப்பட்டும். எனக்கு அந்நிய பாஷைகள் வேண்டும், தேவனுடைய வரங்கள் வேண்டும், கனிகள் வேண்டும் என்று சொல்லி அப்பா உம்மிடத்தில் வாஞ்சிக்கிற பிள்ளைகளும் உண்டு சுவாமி. இப்பொழுதே அவர்கள் இருதயத்தின் வாஞ்சியை நீர் நிறைவேற்றுவீராக. பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் தானே உம்முடைய பிள்ளைகளை தொடுவார்களாக. தேவ மகிமை, தேவ அக்கினி இப்பொழுது இறங்கட்டும். யோவான் ஸ்நாபகன் சொல்லுகிறான், நானோ ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், ஆனால் எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன் இருந்தவர், அவருடைய பாதரட்சியை அவிழ்க்கக்கூட நான் பாத்திரவன் அல்ல, அவரோ உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஞான ஸ்நானம் கொடுப்பார். ராஜா, அந்த அக்கினி இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் அப்பா. அவர் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினியாக மாற்றுகிறவர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த நேரத்தில் தேவ வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த காலை வேளையில் தொடட்டும். நுகங்கள் முறிக்கப்படட்டும், கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும், பிசாசுகள் சிதறி ஓடட்டும் அப்பா. இருள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தரித்திரங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கண்ணிகள் அறுபட்டு போகட்டும். தகடுகள் இயேசுவின் நாமத்தில் அப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுதப்பட்ட தகடுகள் இப்பொழுதே அவைகள் செயலற்று போகட்டும், பற்றி எரியட்டும் பரிசுத்த ஆவியின் அக்கினியினாலே. ஹல்லேலூயா. மந்திர கயிறுகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அவைகள் அறுபட்டு போகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. பட்சிக்கும் ஆவியானவர் இறங்குவாராக. உடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியின் அக்கினினாலே நீர் சுத்திகரிப்பீராக சுவாமி.
அக்கினினால் ஒரு சுத்திகரிப்பு இந்த காலை வேளையில் உண்டாகட்டும். ஓ ரீமா ஷாதா லாமா ரிகாலா தியாந்துனதிபி ரீமோ ஷிதிலி இபிரி யாக்குலா தியாந்துனதிபி மாவு ஷாதா லாகலா ரியாங்குனதிபி. தேவ மகிமை இந்த காலை வேளையிலும் அப்பா இறங்கட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியின் அக்கினி இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது நிரப்பட்டும் அப்பா. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுதே பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கட்டும். பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். தங்கள் நாவுகளை விட்டு கொடுத்து பேசுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த நேரத்தில் இந்த அபிஷேகத்தை ஊற்றுவேன் என்று சொல்கிறீர். விசுவாசத்தோடு உடைய பிள்ளைகள் இந்த காலை வேளையிலும் அப்பா உம்மை நோக்கி பார்த்து, இந்த பரலோகத்தில் இருக்கிற தேவனை நான் பார்க்கிறேன் என்கிற விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்த்து அப்பா தங்கள் மனக்கண்களாலே உம்மை பார்க்கிற இந்த நேரத்தில் நீர் உடைய பிள்ளைகளை அப்பா அபிஷேகிப்பீராக. உம்முடைய ஆவியின் வல்லமை நீர் ஊற்றுவீராக சுவாமி. பலவீனர்களை பலவான்களாய் மாற்றுவீராக அப்பா. தாவீது சொல்லுகிறான், என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லுகிற பொழுது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்கிற்று. சங்கீதம் 51 தாவீது சொல்லுவது போல உம்முடைய ஆவியை என்னை விட்டு நீர் எடுத்து விடாதேயும். பரிசுத்த ஆவியின் வல்லமைக்காக அவன் வேண்டிக் கொள்ளுகிறானே. ராஜா, ஆவியானுடைய வல்லமை இந்த காலை வேளையில் உடைய பிள்ளைகளை நிரப்பட்டுமாப்பா, நிரப்பட்டுமாப்பா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். எஸ்டடி ஹல்லேலூயா. யூதேயா, சமாரியா மற்றும் தேசத்தின் கடைசி பரியந்தமும் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னீங்களே. அந்த ஆவியானுடைய பலன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை வேளையிலே நிரப்பட்டும் அப்பா. பிசாசுகள் வெளியேறட்டும் சுவாமி. குடும்பங்களை அலைக்கழிக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் அப்பா. அந்த நாளிலே கேட்ட வார்த்தையின்படி ராஜாவுடைய பிள்ளைகளுக்குள்ள தாழ்மையின் ஆவியை நீர் ஊற்றுவீராக. எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே அவர் சிலுவை பரியந்தம் அவர் தாழ்த்தினார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தேவன் அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக, எல்லா நாமத்திற்கும் மேலாக, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் ஒரே நாமமாக அவருடைய நாமத்தை இயேசு கிறிஸ்துவே கர்த்தர், அவரே இரட்சகர், அவரே மீட்பர், அவரே அல்லாமல் வேறொரு தேவன் இல்லை என்கத்தக்கதாக அவருடைய நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்த்தின என் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தாழ்மையை தரிக்கிறவர்கள் மேல் நீர் அப்பா வல்லமையை ஊற்றுகிறீர். அவர்களை நீர் மேன்மைப்படுத்துகிறீர், உயர்த்துகிறீர் அப்பா. எஸ்டடி இந்த காலை வேளையிலும் அப்பா உடைய பிள்ளைகளுக்குள்ள பெருமைகள் இருக்கும் என்று சொன்னால் ராஜா, இப்பொழுதே உடைய பிள்ளைகள் அதற்கென்று ஒரு மனம் திரும்புதலுக்குள்ள அப்பா அந்த இருதயம் வரட்டும் அப்பா. ஒரு மனம் திரும்புதல் இந்த காலை வேளையில் உண்டாகட்டும். ஆமா ராஜா, மனம் திரும்புதல் இல்லாமல் அற்புதங்கள் இல்லையே. எஸ்டடி நீர் எதை விடச் சொல்லுகிறோ அதை உடைய பிள்ளைகள் விடும் வரைக்கும் அவர்களுக்கு விடுதலை இல்லாது இருக்கிறது சுவாமி. அமராஜா இசப்பா, இந்த காலை வேளையில் உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியட்டும். உம்முடைய சித்தத்திற்கு ஏற்றபடி உடைய பிள்ளைகள் நடந்து கொள்ள நீர் உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே சகலற்றையும் கற்றுக் கொடுக்கிறவர், ஒருபோதும் கைவிடாத தேவன் அப்பா. ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் எங்களுக்காக நிற்கிறவர், எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், வெள்ளம் போல சத்துருக்கள் வருகிறவர்கள் எங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறவர். எஸ், பரிசுத்தமுள்ள உம்முடைய இரத்தத்தையும் இந்த நேரத்தில் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே நான் தெளிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இருளின் காரியங்கள், அந்தகார கிரியைகள், பிசாசின் வல்லமைகள், ஏவல் பிசாசுகள், ஹல்லேலூயா இயேசப்பா, மரித்த ஆவிகள் ஏதுவாக இருந்தாலும் சரி, இப்பொழுதே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். இந்த சத்தம் இருதயத்தை அதிரப் பண்ணட்டும். பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். ஐ கமாண்ட் இன் த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். கெட் அவுட் இன் த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். யூ ஸ்பிரிட், யூ ஈவில் ஸ்பிரிட், கெட் அவுட் ஃப்ரம் த பாடி. In the name of Jesus Christ I command. Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நல்லவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அளவில்லாத உடைய கிருபை இந்த நேரத்தில் நீர் ஊற்றுகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எரிச்சலின் ஆவிகள், கோபத்தின் ஆவிகள், பெருமையின் ஆவிகள், விபச்சார ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள் எல்லாம் முற்றிலுமாக இந்த நேரத்தில் கட்டப்படுவதாக. இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும், சமாதானத்தின் நாளாக இருக்கட்டும், நிறைவான நாளாக இருக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு வந்த ஒரு மகத்துவமுள்ள ஒரு நாளாக இருக்கட்டும். உலகில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்ய மெய்யான ஒளியே என் ஆண்டவராக இயேசுவே, இம்மானுவேலரே, நீர் உம்முடைய பிள்ளைகளை முற்றுமுடிய நடத்த போதுமானவராக இருக்கிறீர். இம்மானுவேல், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அளவில்லாதவனுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நீர் நிரப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் மற்றும் அதிகாலை ஜெபம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே எங்களுக்கு தெரிவிங்க, உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் தொடர்ந்து அதை பார்த்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, இந்த ஜெபத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்க வாய்ஸ் ஆகவோ இல்லை என்று சொன்னால் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியோ உங்க சாட்சிகளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அதையும் யூடியூப்ல நாங்கள் போட்டு எல்லோருக்கும் முன்பதாகவும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் சாட்சியாக நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுவோம். பிரியமானவர்களே, நாங்கள் இன்னொரு சேனல் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதில் நாங்கள் ஸ்பெஷல் பிரேயர்ஸ் மற்றும் இன்னும் அநேக வேதாகமத்தை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் அதில் போஸ்ட் பண்ண இருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறக்காமல் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதோட லிங்கை நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you. கடன் பாரங்களில், கடன் நெருக்கத்தில் என்ன பதில் சொல்லுவதென்று சொல்லி திகைத்து கொண்டிருக்க